அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை மார்க் 4வது அதிகாரம் 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஆமேன். சீசர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்ல, ஏன் இப்படி பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? அங்கே என்ன நடக்கிறது? கப்பலிலே பிரயாணம் செய்யும் போது அங்கு பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்போ இயேசு கிறிஸ்து பின்னணியத்தில் படுத்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் நித்திரையா இருக்கும்போது அவரை எழுப்புறாங்க. எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்கள் சாக போகிறோம், நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்கிறார். அப்போ தான் இயேசு இந்த வார்த்தையை சீஷர்களை பார்த்து, ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? ஏன்னா நான் உங்களோட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இயேசப்பா அந்த இடத்துல கேட்கிறார். நான் உங்களோட தான் கப்பலின் பின்னணியத்தில் நித்திரையா இருக்கிற அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கப்பலின் பின்னணியத்தில் தலையணையை வைத்து அவர் என்ன செய்தாரா? நித்திரையா இருக்கிறாராம். அவர் நித்திரையா இருந்துட்டு இருக்கிறாரு. நான் அந்த இடத்துல சீசர்கள் என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. இயேசு கூட தான் இருக்கு. அதனால தான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நான் கூட தானே இருக்கிறேன், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கை படகை நீங்கள் செலுத்திட்டு இருக்கும்போது அந்த வாழ்க்கை படகிலே ஒரு பெரிய சுழல் காற்று படகிலே மோதி அடிக்கிறதா? சுழல் காற்று போல பிரச்சனை, பாடு, போராட்டம், கடன்கிற சுழல் காற்று, நோய், சத்துருங்கிற சுழல் காற்று உங்களை நெருக்கி உங்கள் மேலே மோதி அடிக்கிறதா? நீங்கள் அந்த சூழ்நிலையில் கர்த்தரிடத்தில் போய் பயந்து போயிருக்கிறீங்களா? என் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிறத முதலாவது விசுவாசிங்க. பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போகிறது? ஏனென்றால் கர்த்தர் இருக்காரா இல்லையா என்கிற அந்த ஒரு காரியம் நடக்குதே. என் கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? இந்த சீஷர்கள் பாருங்க, கூட வச்சுக்கிட்டே பயந்தாங்க. கர்த்தர் எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர், அவர் வைத்து கொண்டே பயந்தாங்க. இன்றைக்கும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நீங்கள், அவர் என் கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் முதலாவது வேணும். இந்த விசுவாசத்தை கெடுக்கிற காரியங்களை அப்புறப்படுத்துங்க. விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த நாளில் அங்கே என்ன நடந்தது? பின்னணியத்தில் படுத்திருந்த கர்த்தர் அதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் படுத்திருக்கிறார். சீஷர்களும் பாருங்க ஓடுறாங்க, அங்கே எங்கே ஏதாவது நம்ம செஞ்சிட முடியுமா என்று சொல்லி. ஏன்னா அவங்க அதிகமாய் கப்பலில் பிரயாணம் பண்ணவங்க, இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்பாங்க, நிறைய காரியங்களை செய்திருப்பாங்க, என்னெல்லாமோ அவங்க செஞ்சு பார்த்துருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை எல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக தூங்கிட்டு இருக்கார். அவருக்கு இங்கே கப்பலில் சுழல் காற்று வந்தது தெரியாமல் இருக்குமா? இருக்கவே இருக்காது, எல்லாம் தெரியும். ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் பார்த்து நித்திரையாக இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா, என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டத்தான் இருக்குது, ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தையுமே செய்யாமல் அமைதியாக இருக்கிறாரு, ஏன் பொறுமையாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கேள்வியோடு இருக்கலாம். உங்களுடைய திட்டங்கள் கர்த்தருடைய திட்டம் அல்ல, உங்களுடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல. அவர் உங்களை குறித்து வேறு விதமாய் திட்டங்களை வைத்திருக்கிற தேவன். அமைதியாய் பொறுமையாய் இருப்பது எதற்காக? சத்துருக்களை மேற்கொள்வதற்காக. நீங்கள் போயிட்டு இருக்கிற பாதையில் ஒரு சத்துரு இருப்பான், அதை மேற்கொள்வதற்காக கர்த்தர் உங்களிடத்துல கொஞ்சம் பொறுமையாக மகளே என்று சொல்லி உங்களிடத்தில் பொறுமையை அவர் கேட்கிறார். நீங்கள் பாருங்க, இதில் அந்த பின்னணியத்தில் இருக்கிற கர்த்தரை நோக்கி இவங்க என்ன செய்கிறாங்க? எழுப்பி கேட்குறாங்க, எழுப்புவது கர்த்தர் முன்னணியத்தில் வந்து என்ன செய்கிறார்? கப்பல் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதியாயிரு என்று சொன்ன உடனே அது என்ன செஞ்சுட்டு, அது இறையாதே அமைதியாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உங்கள் வாழ்க்கை படையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து கர்த்தர் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அவர் இட்ட உடனே அது என்ன ஆகும்? அமைதியாகும். இன்றைக்கு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இயேசுவை உங்களுக்கு பின்னாடி வச்சுட்டு இருக்க, நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க பாருங்க, அந்த நீங்கள் போராடாதபடி இயேசு கிறிஸ்துவை முன்ன கொண்டு வாங்கப்பா. நான் போராடி பார்த்துட்டேன், என்னால் முடியல இயேசுப்பா, நீங்கள் போங்க, நீங்கள் செய்யுங்க. அவ்வளோ நேரம் ஸ்ரீஷர்கள் எல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, முடியலை. இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு நீங்கள் தான் செய்ய முடியும்னு சொன்ன பிறகு கர்த்தர் எழுப்பி எல்லாவற்றையும் அமைதிப்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் காரியத்திலேருந்து எப்படியாவது விடுதலை கிடைச்சிட்டாதான் எவ்வளோ பிரயாசப்படுறீங்க. இன்றைக்கு அந்த பிரயாசத்தெல்லாம் எடுத்து தூர போட்டு பின்னாடி நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கீங்க பாருங்கள், இயேசுவை முன்னாடி கூப்பிட்டு, இயேசுப்பா நீர் உதவி செய்யுங்க, எனக்கு என் வாழ்க்கை படகிலே முன்னேறி செல்ல என்னால் முடியலை, எல்லாம் எனக்கு முட்டுக்கட்டையாய் தடையாக இருக்கிறது, பிசாசு எனக்கு தடையை கொண்டு வருகிறது என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு எழுப்புவீங்கன்னா அவருடைய
அவருடைய வல்லமை அவர் வெளிப்படுத்துவார். உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட இன்றும் அவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்கள் கேட்பீங்கன்னா அவர் இந்த நாளில் என்ன செய்வார்? உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வருகிறோ அந்த சுழல் காற்றை எல்லாம் அவர் இந்த நாளில் அவருடைய வல்லமையை அனுப்பி அதட்டி அமைதிப்படுத்தி அப்புறப்படுத்தி அமைதிப்படுத்துகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில இந்த நாளில் அவர் செயல்பட்டு நீங்கள் உங்கள் இயலாமையை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அவர் அந்த இயலாமையில் செயல்படுகிற தேவன். என்னால் முடியலை, நீங்கள் செய்யுங்கும் போது கர்த்தர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிற எல்லா காரியத்தையும் இன்றைக்கு அமைதிப்படுத்த அவர் வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தீங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி ஜெபிப்பீங்களா? அப்பாவுமே நாங்கள் அஞ்சோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா, அன்று சீஷர்களுக்கு படகிலே புயலை கொண்டு வந்த படகிலே மூழ்கத்தக்கதாய் புயல் வந்தது அப்பா. இந்த நாளிலும் வாழ்க்கை படகிலே மூழ்கத்தக்கதாய் இசப்பா பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், நோய், கடன் பாரம், இப்படிப்பட்ட காரியங்கள், அவமானங்கள், நிந்தைகள் இதெல்லாம் ஒரு புயல் காற்று போல இந்த உண்மை விசுவாசிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை மோதி அடிக்கிற காரியங்கள் இந்த நாளில் அநேக உண்டு அப்பா. என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எது பிரச்சனைகளை கொண்டு வந்து வாழ்க்கை படகை போக முடியாதபடி அதை நிரப்பி நிற்கிறதோ அதையெல்லாம் இந்த நாளில் நீர் உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தையை அனுப்பி இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி வார்த்தையை அனுப்பி அமைதிப்படுத்தின கர்த்தர், காற்றையும் கடலையும் அதட்டின கர்த்தர், இந்த நாளில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையை கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நீர் அதட்டி அப்புறப்படுத்துங்க இயேசுப்பா. இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எது பிரச்சனைகளை கொண்டு வருகிறதா எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கட்டி நாங்கள் எரிக்கிறோம் தகப்பனே. அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம். விசாலமான பாதையை நீர் கட்டளையிடும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.